அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தனாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று எனது உரையின் தலைப்பு, தர்காவிற்கு செல்வது கபர் ஜியாரத் ஆகுமா அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாக தர்காவுக்கு போகக்கூடியவங்களை பார்த்து நம்ம தர்காவுக்கு போகாதீங்க, அது ஷிர்கான காரியம், இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது அப்படின்னு சொல்லி அந்த தீமையான காரியத்தை தடுத்தோம்னு சொன்னால், அந்த தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள் நம்மளை நோக்கி கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், தர்காவுக்கு போகக்கூடாதான், தர்காவுக்கு போய் கபர் ஜியாரத்து பண்ண போகிறோம், ஏன்னா கபர் ஜியாரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, நாங்கள் கபர் ஜியாரத்து பண்ணத்தான் போகிறோம்னு சொல்லி தாங்கள் தர்காவுக்கு செல்வதை கபர் ஜியாரத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியோடு இணைச்சி நியாயப்படுத்த பார்க்குறாங்க. உண்மையே கபர் ஜியாரத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நான் இதுவரை உங்களை அடக்கஸ்தலங்களை ஜியாரத்து செய்வதை விட்டும் தடுத்திருந்தேன், அறிந்து கொள்ளுங்கள், இனிமேல் நீங்கள் அடக்கஸ்தலங்களை ஜியாரத்து செய்யுங்கள், ஏனெனில் அது உங்களுக்கு மறுமை நினைவை அதிகப்படுத்தும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புரைதாங்கிற சஹாபி அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி திருமதிங்கிற அந்த நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியை பார்க்குறோம். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, கபர் ஜியாரத் செய்யுங்க, அதனால் உங்களுக்கு மறுமை நினைவு அதிகரிக்கும், உலகத்துடைய ஆசை குறைந்து மறுமையுடைய அந்த நினைவு அதிகரிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் கிடைக்கிற லாபம். ஆனால் தர்காவுக்கு போகிறதுனால மறுமை நினைவு அதிகரிக்குமா? தர்காவுக்கு போய் ஜியாரத்து பண்ணுறது கொண்டு மறுமை நினைவு அதிகரிக்குமா, மறுமை நினைவு குறையுமா? அந்த தர்காவுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடம்பரமான கட்டடங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆடம்பரமான லைட்டு, அங்கே இருக்கக்கூடிய அந்த நறுமண புகைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பதார்த்தங்கள், கந்தூரி சாப்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்தா உண்மையிலே மறுமை நினைவு அதிகரிக்காது, உலகத்துடைய ஆசையைத்தான் அதிகரிக்கும், மறுமை நினைவை நாசப்படுத்திடும். மறுமை நினைவை அதிகரிக்கணும்னு சொன்னால் அந்த கபரை பார்க்கும்போது என்ன வரணும், நான் ஒரு நாள் மௌத்தாக போகிறேன், அந்த உலக வாழ்க்கையை விட்டு நான் கபருக்கு போக போகிறேன், எனக்கு கபருடைய வாழ்க்கை வரப்போகுது, நான் கபருடைய அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைவு அதிகரிக்கணும். அப்படி நினைவு அதிகரிக்கணும்னு சொன்னால், நம்மளோட வாழ்ந்த நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவு முறைகள் அடக்கப்பட்ட இடத்துக்கு போனால் தான் நினைவு வரும் நமக்கு. நம்மளோட பயணித்தவங்க, நம்மளோட வாழ்ந்தவங்க, நம்மளோட இருந்தவங்க இறந்து கபரில் அடக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அவங்க நினைவு வரும். நேற்று வரைக்கும் நம்மளோட இருந்தார், போன வருஷம் நம்மளோட இருந்தார், போன மாதம் நம்மளோட பயணித்தார், இறந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே இருக்கிறார், இது மாதிரி நாளைக்கும் எனக்கு மவுத்து வரும், நான் கபரில் அடக்கப்படுவேன், அதுக்கு நான் தயாரிப்பு செய்யணுங்கக்கூடிய அந்த மறுமையின் உணர்வு எப்போ வரும்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொது அடக்கஸ்தலத்துக்கு போனால் தான் வரும். அப்போ இந்த ஹதீஸ் எதை குறிப்பிடுதுன்னு சொன்னால், தர்காவுக்கு போகிறத சொல்லலை, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பொது அடக்கஸ்தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கபர்களை ஜியாரத்து பண்ணால் தான் மறுமை நினைவு அதிகரிக்கும். இதை விட்டு போட்டு நம்ம தர்காவுக்கு போகிறேன்னு சொல்லி நம்ம ஊராக பஸ் ஏறி டூர் மாதிரி குடும்ப சகிதமாக போய் அங்கே சோறாக்கி சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கபர், அங்கே இருக்கக்கூடிய அந்த கபர்களில் எவ்வளோ கட்டடங்கள் கட்டி எவ்வளோ ஆடம்பர லைட்டுகளை போட்டு என்னென்ன ஜோடனை பண்ணி வச்சுருக்காங்க, ஆடல் பாடல், இன்னும் அந்த விசேஷமான நாட்களில் போனால் எத்தனையோ ஆடல் பாடல் கூத்து கொண்டாட்டங்கள் பூரா தர்கா நடக்குது. இந்த சந்தனக்கூடு இந்த மாதிரி கந்தூர் விழாக்களில் அந்த டயத்தில் ஒன்றோம்னா தர்காக்களை பார்த்தா வண்ண விளக்குகள், அங்கே இருக்கிற ஆடல் பாடல் காட்சிகள், ஆணும் பெண்ணும் பார்த்தா ஒன்றா அவங்க இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே மறுமை நினைவை நாசப்படுத்தும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த செய்தியானது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பொது கபிரிஸ்தானில் போய் ஜியாரத்து பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த கபர்களில் இருந்து நான் ஒரு நாள் கபருக்கு நான் போக வேண்டியிருக்குது, கபருக்கு நான் செல்ல வேண்டியிருக்குது, நான் நல்ல அமல் செய்யணுங்கிற உணர்வை எப்போ நமக்கு ஏற்படுத்துன்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பொது அடக்கஸ்தலத்தில் போய் ஜியாரத்து பண்ணணும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட கபரு ஜியாரத்துங்கிறதுங்கிறத விளங்கி அப்படிப்பட்ட அந்த கபரு ஜியாரத்து செய்து மறுமை நினைவை அதிகரிக்கக்கூடிய மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கியல்வானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.